வேண்டும். சபையில கர்த்தர் ஒரு அற்புதமான காரியங்களை செய்யணும் எதிர்பார்த்தலோடு இந்த ஆராதனை இருக்குது. நிச்சயமாய் தேவன் பிரதான காரியங்கள் மத்தியில் செய்வார். சபையில் இருக்கக்கூடியவர்களும் விசுவாசத்தோட வார்த்தைகள் இன்னைக்கு புதிய தரங்களுக்கு மட்டும் வார்த்தையில நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் பேசுவோம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நல்லவராக. ஸோ பாஸ்டரோட வந்தவர்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஏச்சு நிற்கிறீங்களா? அவங்களை நாங்கள் கரங்களை தட்டி உங்களை வரவேற்கிறது. நல்ல நல்ல முட்டகாப் சபையிலேருந்து அன்னைக்கு ஒரு சில வந்திருக்கீங்க. உங்களும் கரங்களை தட்டி உங்களை வரவேற்கிறேன். சரி, நம்ம நேரத்தை தாமதிக்காதபடியும் சொல்ல பாஸ்டர் 8:15 உங்க கையில கொடுத்துருவோம் சார். ஐ வாண்ட் டைம். ஆமென். ஏன்னா நம்ம ஆராதனை அதிக நேரத்தை நம்ம கொண்டு போகணும். மோஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 10 மணிக்கெல்லாம் நம்ம ஆராதனை முடிச்சு, ஏன்னா உள்பகுதியில் கொண்டு ஜனங்களை உடல். சரி, நம்ம கரங்களை தட்டி நம்ம பாச ஏறன் நம்ம தலைவர் மனைவியோட யாரா இந்த ஆளை கொண்டு வந்துக்கிறாங்க, அவர் எப்படி இருப்பார்? இப்படிதான் இருப்பார். இப்படி ரொம்ப நினைச்சிருப்பாங்க, இந்த ஆளுன்னா என்ன பண்ணிடுவார் இந்த ஆள் அப்படின்னு சார் நினைச்சிருப்பாங்கல்ல. நம்ம மாதிரி ஒரு மனுஷன் தான். ஆமென். ஆனால் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அநேகருக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவன் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அந்த அவர் பெரியவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல கொடுக்குமா? அவரையே வெளிப்படுத்துவோம். அப்படி அவர் பேர் சொல்ல, அவர் பேர் தான் இயேசு. இயேசு கிறிஸ்து. அவர் பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் நம்ம எல்லாம் ஒன்னா கூடி இருக்கிறோம். அவர்னால தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒன்றாக. அவர் சொன்ன கருத்துக்கள் எனக்கு கொஞ்சம் டிராமர் கூட உட்காந்தா கேன் டிராமா ஹெல்ப் மீ வா, நீ எல்லாத்தையும் வேலை கொடுத்துடலாம். சரி, பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக. அவர் கொஞ்சம் ஓட்டா இருப்பார் நினைச்சு அதை விட யாக தான் இருக்காரு. நம்ம ஆளுங்க சிரிச்சா தான் அழகாக இருக்கும். நல்லா சிரிச்சுட்டே இருக்கு. ஆமென். நம்ம கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சிரிச்சாரு. நம்மள மாதிரி அழகு உலகத்தில் யாரும் கிடையாது. சிரிப்புல இருக்கிற மருந்து, சிரிப்புல இருக்கிற மகிமை, சிரிப்புல இருக்கிற சந்தோஷம். ஆமென். வேதனையா வரவங்க கூட உங்க சிரிப்பை பார்த்தோன்னா அவனுக்கு ஆனந்தம் வரணும். நான் காராக்கு முதல்ல வந்திருக்கிறேன். நீங்க சிரிக்கும் போது தான் மறுபடியும் வருவேன்ல. சிரிப்பீங்களா நீங்க அன்பானவர்களே? என்ன போங்க, உங்கள்கிட்ட போய் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். யார்கிட்ட சொல்றேன்? நம்ம ரத்தம். யார்கிட்ட சொல்றேன்? நம்ம இந்தியன் ரத்தம். சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நம்ம இந்தியன் ரத்தம். அது பேசுறோம், நம்ம இந்தியன் ரத்தம். ஒரிஜினல் ஃப்ரம் இந்தியா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இன்னைக்கு காத்துட்டே இருங்க, காத்துட்டே இருங்க, காத்துட்டே இருங்க. கர்த்தர் ஏதோ செய்வார், 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 செய்வார். அது செய்வார், அது செய்வார். ரொம்ப நல்லவர் நம்ம இயேசு. ரொம்ப ரொம்ப நல்லவர், அதிகமா நல்லவர். நான் எவ்வளோ பேரை பார்த்துக்கிறேன். கட்ட கைய நேராக இருக்கிறார் ஆண்டவர். கட்ட காலில் நேராக இருக்கிறார் ஆண்டவர். கொஞ்ச நாளா பார்த்தீங்க, டாக்டரால கைவிடப்பட்டவங்க எல்லாம் எத்தனையோ பேர் ஆண்டவர் உயிராக இருக்கிறார். அப்படியே படிக்க படிக்கா தூக்கிட்டு வருவாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவர் நடக்க வச்சிருக்கிறார். எத்தனையோ கேன்சர்ல செத்து இருக்கணும், அவங்க எல்லாம் உயிராக இருக்கிறார். நிறைய பேர் பார்வை இல்லாம கஷ்டப்பட்டுறதுனாலதான் கண் பார்வை கொடுத்திருக்கிறார். டாக்டர் எத்தனையோ பேரை கை விட்டுருக்கிறார். முடியல. டாக்டர் நல்லவங்க தான், அவங்க முடிஞ்ச அளவுக்கு தான் செய்வாங்கல்ல. இந்த டாக்டருக்கு தான் தொடர்ந்து ஜெபம் நல்லா என்ன ஆளும் அருமையா செய்ய முடியும். ஆனா சில நேரம் வந்து டாக்டர் சொல்றாரு, உங்க சொந்தமான கூப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்கேன், முடிஞ்ச வேற ஏதாவது பாருங்கன்னு பல தடவை என் காதுக்கே வந்திருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் ஓடி நாங்க ஜெபிப்போம்.
அநேகர் ஆண்டவர் சொஸ்தமாக்கி சுகமாக்கி விடுதலையாக்கி இருக்கார். இன்னும் ஜீவிக்கிறாங்க, இன்னும் நல்லா இருக்கிறாங்க. குடிகாரனை நல்லவனா மாத்தி இருக்கிறார் ஆண்டவர். கெட்டவனை நல்லவனா மாத்தி இருக்கிறார். இந்த பூமி சொல்லும் கெட்டவன் எப்ப பார்த்தாலும் கெட்டவனா தான் சொல்லும். குளிக்கு போயிட்டாலும் கூட ஐயோ இவனா அப்படின்னு கூட சொல்லும். ஆமாவா மக்களுங்க? ஆனா நம்ம இயேசு இருக்காருல்ல, கெட்டவனை மாத்தத்தான் வந்தார். கெட்டு போறவனை நல்லவனா வந்தார். ஐயா அதனாலதான் உங்க பாசம் நாங்க பாடுபடுறோம். நாங்க ஒன்னும் பணக்காரன ஆவி நல்லா வாடுறதுக்கு இல்ல. எங்களை எப்படி காப்பாத்தினாரோ, எப்படி கெட்ட வழியில் நல்லவன் ஆக்கினாரோ, நான் நல்லவன் சொல்லல, உங்க பாசம் நல்லவன் சொல்லல. நாங்களாம் கெட்டு போனவங்க தான், நாங்களாம் மோசமானவங்க தான், அறிவில்லாதவங்க தான், தப்பு செஞ்சவங்க தான். எங்களெல்லாம் தொட்டு அந்த இயேசு ஒரு வார்த்தையினால எங்களை மாத்தி இன்னைக்கு மனிதனா மதிக்க வைத்திருக்கிறார். அந்த இயேசு ரொம்ப நல்லவர், ரொம்ப இனிமையானவர். ஆண்டவர் சொல்றாரு, சொன்ன வார்த்தையில அவர் ருசித்து பாருங்க, ருசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு ருசித்தா முடியா, அடிதினம் வாங்க. ஒருத்தர் ஒரு டாக்டர் ஆகணும்னா, ஒரு என்ஜினியர் ஆகணும்னா, ஒரு பெரிய படுப்பாளியா ஒரு உத்தியோகத்துல இருக்குன்னா, அவன் காலேஜுக்கு யூனிவர்சிட்டிக்கு போனானா வருஷத்துல ஒரு நாள் தலையை காட்டிட்டு அவன் டாக்டர் ஆக முடியாது. காலேஜ்ல போய் 2 hour உட்காந்துட்டு 1 hour உட்காந்தா ஆக முடியாது. அவன் தினந்தோறும் 8 hour படிக்கணும். தினந்தோறும் 8 hour, சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை படிக்கணும். 5 வருஷம் 8 வருஷம் படிச்சாதான் டாக்டர், ஒரு சயின்டிஸ்டா, ஒரு என்ஜினியர் ஆக முடியும். அவன் கடினமான உழைப்பு, கடினமான நேரம். ரொம்ப நேரம் கேட்கல ஆண்டவர். இந்த ஆராதிக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் அவர் மத்தியில உட்கார்ந்து அவர் சொல்றதை கேட்டீங்கன்னாவே நீங்க இருக்கிற இந்த வழியை விட இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிகமா நல்லா இருப்பீங்க. அதிகமா நல்லா இருப்பீங்க. சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு நேரத்தை கொடுக்கலாம். நேரத்தை கொடுத்து ருசி பாருங்க. அவர் அவ்வளவு உங்களுக்கு நல்லது உங்களுக்கு செய்வார். ஐயா கெட்டவனுக்கு சாகரவன் நிறைய பேர் இருக்கிறான். கெட்டவனுக்கு சாகரத்து எவ்வளவு பேர் இருக்கிறான்? எவனோ சொன்னாலும் போய் பாம்பா வைக்கிறான். அவனுக்காக சாகரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறான். எம்ஜிஆர் நல்லவர் இல்ல, சினிமா தான் நல்லவர். வெளியே வாழ்க்கை ரொம்ப மோசமானவர். அவர் சாகும்போது நிறைய பேர் மண்ணெண்ணை ஊத்திக்கிட்டு செத்தாங்க. கெட்டவனுக்கு பாவிக்கு சாகரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து நல்லவருக்கு சாகரத்துக்கு ஒருத்தம் இல்லையா? விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டா சொல்றேன். ஆனா நம்ம எல்லாம் கெட்டு போனவங்கல்ல, நம்ம எல்லாம் யாரையோ மோசம் பண்ணிருப்போம், யாரையோ முறைச்சிருப்போம், யாரோட வழியில கெடுத்திருப்போம், குடும்பங்களை தப்பு பண்ணிருப்போம், யாரையாவது அடிச்சிருப்போம், வெட்கப்படுத்திருப்போம், திருடி இருப்போம், அவங்களை மோசம் பண்ணிருப்போம், போய் சொல்லி ஒருத்தரோட காரியத்துல கெடுத்துட்டு இருப்போம், என்னென்னமோ செய்திருப்போம். நம்ம எல்லாம் கெட்டவங்க. ஆமென். ஆனா அந்த கெட்டவங்களுக்கு தான் நல்லவர் மரித்தாரு. மனிதனுக்கு ஒரு பாவத்துக்கு ஒரு பலி, மனிதனை விடுதலையாக ஒரு பலி தேவைப்பட்டது. நீ ஆட்டை கொடுக்கலாம் பலி, கோழி கொடுக்கலாம் பலி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. மனிதனை அறியது மனிதனா, குரங்கு அறியாது, பாம்பு அறியாது, மாடு அறியாது. ஆமே உன் பாவத்தை என் பாவத்தை நீக்க ஒரே ஒரு மனிதன் பரிசுத்தமா தேவைப்பட்டது. ஒரு மனிதன் இல்ல பூமியில, எல்லாம் கெட்டவன், எல்லாம் கெட்டு போயிருந்தான். அதனாலதான் அப்பா வானத்துல இருந்து அவர் கூட அந்த ஒருத்தரை, நம்ம அப்பா நம்ம தேவன், அவரை நமக்கு கண்ணின் வயிற்றுல பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த பலியா நம்மள சாபத்துல இருந்து பாவத்துல இருந்து நீக்கிறதுக்கு அவரோட மகனை நமக்கு கொடுத்தார். அவருக்கு அந்த நாளத்தான் நல்லா கேளுங்க. அந்த இயேசை என்னைக்கு பிடிச்சனோ இன்னொரு நல்லா இருக்கிற நாள், அன்னிதினமும் நல்லா இருக்கிற நாள், அன்னிதினமும் ஆண்டவர் அதிகமா நல்லா தான் வச்சிருக்கிறார். நாங்க முன்னுக்கு ஓடுறோம். இன்னைக்கு வர்றவங்க புதுசா எங்க பின்னாலேயே ஓடியாது. நாங்க குழியில விழுந்தோம்னா இன்னைக்கு திரும்பி இருக்கோம். புரியல சொல்றேன். நாங்க முன்னுக்கு வந்து நல்லா இருக்கிறோம், நீங்களும் கெட்டு போக கூடாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சபையில மூப்பர்கள் முக்கியமானவங்க எல்லாம் உபவாசம் எடுத்து ஜெபித்து பாடுபட்டு காட்டிலையும் மேட்டிலையும் போய் உங்களை அழைச்சிட்டு ஏற்றி கொண்டாந்து சேர்த்திருக்காங்கன்னா என்ன அவங்க காசுனா அவங்க பணக்காரன் ஆகிடுவாங்களா? எவ்வளவு உங்களால கொடுத்துட முடியும்? காசு இல்ல, இது பாசம். இது காசு இல்ல, இது நம்ம ரத்தத்தின் மேல அக்கறை. நம்ம நல்லா மாதிரி நம்ம மக்களும் நல்லா. ஐயா
எந்த பொலிட்டிஷியன்காரன் வந்து உன்னை நல்லா இருக்கிற சொல்லியா? எந்த அரசாங்கம் உன்னை நல்லா வச்சிருக்கு சொல்லு பாப்போம். எந்த மந்திரி உன்னை பார்க்கலாம் சொல்லு பாப்போம். சொல்லுங்கயா. யாரும் உங்க வீட்டை தேடி வரா சொல்லுங்க. அந்த இயேசுடைய பிள்ளைகளை தவிர எத்தனையோ பேர் பாடுபடுறவங்களை கொண்டு வா, எத்தனையோ பேர் பார்வையில்லாதவங்களை கொண்டு வா, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்களை கொண்டு வா. அவங்களை நான் சுத்தமாக்குறேன். அவனை சத்தியத்தை அறிய வைக்கும். என்னை அறிந்த பிறகு அவங்க விடுதலை அவங்க சகல கட்டுகள். ஐயா திருமணம் பண்றோம் சந்தோஷமா இருக்கிறோமா? ஐயா படிச்சிருக்கிறோமா? வேலை கிடைக்கிறோமா? கோலப்படுறோமா? பணம் இருந்து சமாதானம் இல்லாம இருக்கிறோமா? சொல்லுங்க. சரீரம் இருந்து நோய் இருக்குது, இன்னும் வேதனைப்பட்டு எப்படா நம்ம கதை முடிச்சு போற ஒரு பயம் ஒன்று இருக்குதா? மரண பயம். அன்பானவர்களே, அதெல்லாம் விடுவிக்கத்தான் வந்தார். உன் கவலையை நீக்கவும், பயத்தை நீக்கவும், உன் கஷ்டத்தை நீக்கவும், உன் வேதனையை நீக்கவும், உனக்கு சமாதானத்தை கொடுத்து உனக்கு நல்ல வழியை காட்டத்தான் அவருக்கு பேரு நல்ல வழி காட்டுகிறது. நான் பிடிச்ச முசலுக்கு 3 கால் சொல்லிட்டு இருக்கார். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் இருக்காத. ஆமென். 4 கால் உள்ளதை தேடு. நல்லா உத்து கவனிச்சு எண்ணி பார், சிந்தித்து பார். இதுதான் வழி, வேற வழியே இல்லை. இயேசு சொன்னார், நான் தான் வழி பரலோகத்துக்கு சொன்னார். வேற வழியே கிடையாதப்பா உனக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னல, வீடு இருந்து நம்ம வாழலையா, ஓடுறோம், பொழுதுனிக்க ஓடுறோம், பொழுதுனிக்க சம்பாதிக்கிறோம். கையில பத்தலையா, சேர்க்க முடியலையா? ஐயா விலகுதான் என்ன சொல்றேனே, அம்மா விலகுதான் என்ன சொல்றேன். பிள்ளைகள் படிக்க வைக்கிற நல்ல வேலை கிடைக்கல, வீட்டை வைக்கிறோம், ஈபிஎஃப் எடுக்கிறோம், கட்டுறோம், படிக்க வச்சு கூட நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல. ஐயா இந்தியாவில தான் நம்ம வருமானத்துல இருந்தோம், இந்தியாவில தான் நம்ம வேதனையில இருந்தோம், இந்தியாவில தான் அடிமையா இருந்தோம். ஆனா மலேசியால வந்து செழிப்பான தேசத்துல கூட நம்ம இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நமக்காக ஒருத்தர் வழிகாட்ட இல்ல. அந்த ஒருவர் இருக்கிறார். இப்போ நான் சொல்லுகிறேன் கேளு. இந்த மலேசியால தேசத்துல ஒருத்தர் நமக்கு வழிகாட்ட இல்ல, ஒருத்தர் நம்மள நல்ல வழியில் நடத்துறதுக்கு இல்ல. ஆனா அந்த இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு. மலேசியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா மக்களுக்கும் அவர் அடிக்கடி இந்தியாவுக்கு போவேன். நான் கேட்பேன், ஐயா நீ உட்கார்ந்து இருக்க நாற்காலி இருக்குல்ல, இந்த நாற்காலியோட கண்டுபிடிச்ச வெள்ளக்காரன் தான். இந்த கார்பெட் இருக்குல்ல, இதை இந்த கிறிஸ்தவன் தான் கண்டுபிடிச்சான். இந்த ஃபேன் ஓடுதுல, இந்த ஃபேனை கூட கிறிஸ்தவன் தான் கண்டுபிடிச்சான். இந்த லாபம் எரியுதுல, இந்த லாபம் கண்டுபிடிச்ச கூட கிறிஸ்தவன் தான். நீ ஓட்டுற கார் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சவனும் கிறிஸ்தவன் தான். ஏரோப்ளேன் ஏறல, அதை கண்டுபிடிச்சவனும் கிறிஸ்தவன் தான். ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு மருந்து ஏத்துறான்ல, அந்த மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சவன் கிறிஸ்தவன் தான். சகலத்தை கண்டுபிடிச்சவன் கிறிஸ்தவன் தான். ரோடு போட்டு கொடுத்தவன் கிறிஸ்தவன் தான். புரிதான்மான தேவஜனமே, வீட்டை எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தவன் கிறிஸ்தவன் தான். விலங்குல என்ன சொல்றேன்னு புரிதா என்ன சொல்றேன் பாருங்க. நீ கோட்டு சூட்டு போடுறல, அது கூட கிறிஸ்தவன் தான் சொல்லி கொடுத்தான். உன் முடிய அப்படி வெட்ட சொன்னால, அதுவும் கிறிஸ்தவன் தான். எல்லா கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் இந்த பூமிக்கு அறிவுரையை கொண்டு வந்தது. புரியுது? கிறிஸ்துவோடைய கிறிஸ்தவனுங்க கிறிஸ்து கொடுத்ததை செய்த அத்தனையும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அந்த கிறிஸ்து வேணான்னு சொல்றவன் நம்மள மாதிரி யார் இருக்கிறாங்க. இன்னைக்கு யோசனை பண்றா, இன்னைக்கு யோசிக்கிறா. சினிமா பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல மறந்துட்டு அடுத்த சினிமா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மறந்துடு. இத்தனை சினிமா பாக்குறீங்களே, எந்த சினிமாவோட வாழ்க்கையை மாத்திருக்கு சொல்லுங்க. அந்த சினிமா எடுத்து அவ்வளவு பேச பண்றேன். எத்தனை சினிமா படம் பார்த்த, எந்த சினிமா வாழ்க்கை முழுமையா முற்றிலுமா மாத்தி இருக்கிறது? நீங்க நம்ம தமிழ்நாட்டுல சினிமாவே பார்த்து கெட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேல சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு புரியும். கெட்டு போயிட்டாங்க. விளங்கலான்மானவர்களே, புரியுதுங்களா?
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கைகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. அப்படியே அந்த கரங்களின் அபிஷேகத்தின் தேவனால் இப்பவே ஒரு அபிஷேகப்படுத்த மாட்டோம். இப்பவே அபிஷேகத்தை படுத்த மாட்டோம்.
விடுதலை பொழுது ஆயத்தமாக இருக்கிறேன். ஆகவே விடுதலை இன்னைக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டிய காரியம். புதுசா வந்தவங்க பாசா இருக்கிறவங்க எல்லாம் சிந்திக்க வேண்டிய காரியம். மறுபடியும் சொல்லுகிறேன், ரொம்ப கவனமா செலுத்துங்க. இன்னைக்குள்ள அறிவு உங்களுக்கு போதும், அது உங்களை கம்ப்ளீட்டா மாற்றும். அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு நல்ல காலங்களை வைத்திருக்கிறார். பிசாசு நமக்கு விரோதங்களை செய்கிறான். நம்ம நல்லா இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. இருள் ஒன்று இருந்தா வெளிச்சம் ஒன்று இருக்கிறது. என்ன இருக்கிறது? இருள் ஒன்று இருந்தா வெளிச்சம் ஒன்று இருக்குது. கெட்டது ஒன்று இருக்குன்னா நல்லது ஒரு வழி இருக்கு. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. ஆமென். பிசாசு அழிக்கிற ஒருத்தர் இருக்கிறானாக்க நம்மளை காப்பாத்துகிற ரட்சகரோ கடவுள் ஒருத்தர் இருக்கிறான். அவனை யாரும் சொல்ல முடியுமா? அவனை யாரும் பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க. பாவம், அவங்க கஷ்டப்பட்டதுங்க. வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். யாரும் பக்கத்துல வந்து கொஞ்சம் சொல்லுங்க. சரியா? புரியுங்களா? ஓகே, கவனி. எதுக்கு இயேசு பூமிக்கு வந்தார்? ஆண்டவரை தெரியாம தொலைச்சு போனவர்களை என்ன செய்தார்? ஆண்டவர் மறுபடியும் அவர்கிட்ட வர செய்தார். நல்லா கேட்கணும். நேரம் மறுபடியும் சொல்ல முடியாது. ஆண்டவரை விட்டு போனவங்களை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட திருப்ப. நல்லா சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன சொல்ல? சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரை விட்டு போனவங்களை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட திருப்புகிறார். வெளிச்சத்தை விட்டு இருள போய் தடுமாறிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கள மறுபடியும் வெளிச்சத்துக்கு ஆண்டவர் கொண்டு வரதுக்கு தான் இயேசு நம்மளுக்கு வந்தார். உங்க காசு கேட்கல, உங்க ஊட கேட்கல, உங்க சொத்தை கேட்கல, உங்க உயிரை கேட்கல, உங்களை பழி வாங்க வரல. உங்களை காப்பாத்த தான் வந்தார். உங்களை விடுவிக்க தான் வந்தார். நான் ஒண்ணு சொல்லிட்டுங்களா, நான் 2 கிட்னில பயங்கரமா வீங்கி போய் ஒரு கிட்னி கட்டு போய் செத்து கொண்டு இருக்கிற நேரத்துல என் வயிறுலாம் வீங்கி போய் நான் மலேசியாவுக்கு ஓடுற ஒரு ஓட்டப்பந்தயம் சாம்பியன். 1984 இருந்து பாத்தீங்கன்னா 97 வரலாம் மலேசியாவுக்கு அதிகமா ஓட்டப்பந்தயத்துல இருந்து நிறைய மேடல், நிறைய பரிசு பெற்ற ஆள் நான். நீங்க பார்க்கலாம், சி கேம்ஸ்ல, ஏசியன் கேம்ஸ்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். மலேசியா ஒரு மலேசியா சாம்பியன் தான். கவனிங்க. அப்படி இருக்கும்போது நல்லா வைட்டமினா கொடுத்து ரொம்ப சீக்கிரம் ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது, நான் செத்து கொண்டு இருக்கும் போது ஒரு நர்ஸ் வந்து எனக்கு சத்தியத்தை சொன்னான். இந்த இயேசு பத்தி சொன்னாங்க. என்னோட ரூம்ல நான் ஸ்பெஷலான மலேசியா போறோம்னா ஸ்பெஷலான ரூம் கொடுத்துருப்பாங்க. என்னோட டாக்டரோட பேர் வந்து ப்ரொஃபசர் டாக்டர் ஓம். அவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு கிட்னி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் சிறு வயசுலயே 9 வயசுலயே நான் 9 வயசுல நானே தம்பி ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கோயில் மணிக்கு தான் போய் பஸ் ஏறி போகணும். பிஜேக்கு வரும் காணாஜியா பக்கத்துல. அவ காணாஜியை சொல்ல மாட்டாங்க, சீப் பண்ண சொல்லுவாங்க. அங்கிருந்து வரும்போது கோயிலுக்கு மாடி தான் போ. ஆனா அந்த கோயிலை கும்பிட்டு தான் நான் வெளியாகும். அப்போ ஒரு நாள் 9 வயசு இருக்கும் போது அந்த கோயில்கிட்ட வரும்போது இதயத்துல கடவுள் சொல்லுங்க, கையை சொல்லுங்க, கடவுள் கடவுள். கடவுள் எங்க இருக்கிறாரு? உள். கடவுள் எங்க இருக்காரு? உள்ளார். அவர் எங்க வர விரும்புறாரு? உள்ளார். 1000 வெளியே வச்சிருந்தாலும் அவரு கடவுளா இருக்க மாட்டார். அங்க இருக்கிறாரு. 2வது வரதா இருந்தா இங்க தான் வருவார். அதுதான் கடவுள். கடவுள் கடவுள்னு 3 தடவை சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. மறுநாள் வந்துச்சு, 3ஆம் நாள் வந்துச்சு. அவர் ஆடு வச்சுட்டு இருந்தார். அந்த கோயில் பக்கத்துல கேட்டேன், ஐயா கடவுள் எங்க இருக்கிறாரு? கடவுள் கடவுள் சத்தம் வருது, நீ படிக்கிறவன் தான் கடவுள் எங்கன்னு சொல்லுன்னு கேட்டேன். கோயில கேட்க முட்டாள் பட்டாருன்னு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவன் படிக்கிற அறிவு கிட்ட முட்டாள். கடவுள் உள்ளா இருக்கிறாரா? இதெல்லாம் கடவுள் என்ன சொன்னேன். எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அதான் நம்பி இருக்கிறோம் இல்லையா? அப்ப வேதனை வச்சு அப்படியே ஸ்கூல்ல போயிட்டு எல்லாம் கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன். 9 வயசு வரலும் 21 வயசு ஆகிற வரலும் கடவுளை கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்தையும் வணங்கினேன். எல்லாத்தையும் வச்சிருந்தேன் ரூம்ல. எல்லாத்தையும் வணங்கினேன். என்ன சொல்ல போனா சில சினிமா நடிகரை வச்சிருந்தேன். அவனா என்னை காப்பாத்துவான். சில பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. சொல்ல மாட்டீங்களா, மறைச்சிட்டு இருப்பீங்களா? சரி கவனி. ஆமென். அப்ப நான் ஆஸ்பத்திரியில ரொம்ப சீக்கா நோயா இருக்கும் போது நிறைய மருந்து கொடுத்து நான் தான் பெஸ்ட், ஒலிம்பிக் போகணும், கால் லூயிஸ், பென் ஜான்ஸ் எல்லாம் ஓடுற காலத்துல நான் மொர்க்கலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுத்தாங்க. நல்லா வைட்டமின்லாம் கொடுத்தாங்க. அது நான் வயிறுலாம் வீங்கி போச்சு. மூக்கு வாயெல்லாம் காலேஜ்ல என்ஜினியர் படிச்சுமா ரத்தமா வர ஆரம்பிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ரத்தம் சொல்லிட்டு அப்பயே மயக்கம் போட்டு வந்தேன். ஆஸ்பத்திரி கொண்டு வந்தாங்க. 1.5 வருஷம் ஆஸ்பத்திரி தான். புரியல, சாகர நிலைமைக்கு வந்துட்டேன். இப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டேன். புரிஞ்சுங்களா? கதை சொன்னா நல்லா கேட்பீங்களா? சரி, கதையை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தும்.
இது உண்மையான கதை, பொய் கதை, சினிமாக்கான ஓடுற அந்த கதை. ஓகே, இப்படி ஆகிட்டு இப்போ அப்பாவுக்கு முதல் ஆம்பளை பிள்ளை நான் தான். அப்பா ரொம்ப கவலைப்பட்டு என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்து இங்க கட்டுவார் தவாடி கடையில் வைப்பாரு, என்னென்னலாம் பண்ணுவார். இப்ப ரசிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பிள்ளையா வந்துட்டார். 30 வருஷம். எத்தனை வருஷம்? 30 வருஷம். யாராவது ஜெபிப்பீங்களா? 2 வருஷம் ஜெபிப்பீங்க, 1 வருஷம் ஜெபிப்பீங்க. பிசாசு சொல்ல மண்டல அது ஒண்ணு மாறாது, ஜெபிக்காதீங்க, விட்டுருவீங்க. ஆமென். 30 வருஷம் விடாம ஜெபிச்சேன் இருக்கிறீங்களா? சிங்கக்குட்டி சாராவும் ஹஸ்பண்டும்